வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வை எழுதக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களுக்கும் அதேபோல் சிறப்பு தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு முக்கியமான கேள்வி பதில்கள் வினாவிடைகள் அதேபோல் மேக்ஸ் முக்கியமாக கணிதத்தில் என்னென்ன குறிப்புகள் உள்ளது, அதை எவ்வாறு எளிய முறையில் அதற்கான விடைகளை நாம் தேர்வு செய்ய முடியும், அதற்கான நிபந்தனைகள் எதுவும் உள்ளதா, அதேபோல் எப்படி அதாவது சிம்பிளாக இருக்கக்கூடிய 1 மினிட்டில் அதனுடைய ஆன்சரை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா அனைத்து ஆசிரியர்களும் தேர்வு எழுதும்போது அவர்களுக்கான கணிதத்தினுடைய மதிப்பெண்கள் மட்டுமே குறைவதாகவும் கணிதத்தில் மார்க் அதிகமாக இருந்தால் தேர்ச்சி பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதிகப்படியான டெட் எக்ஸாம் எழுதக்கூடிய ஆசிரியர்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தினந்தோறும் நாம் நம்ம கணிதத்தில் நம்ம இருக்கக்கூடிய சிம்பிள் டிப்ஸு அதேபோல் அதில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் எல்லாம் என்னென்ன எவ்வாறு எளிய முறையில் அதனுடைய ஆன்சரை நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத அப்டேட் பண்ணுறோம். அதேபோல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு வினாவிற்கு எவ்வாறு விடை கண்டுபிடிப்பது, அதாவது ஜென்ரலாக அதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி. சரிங்களா? அதாவது நேரத்தை அடிப்படையில், அதாவது நம்ம வாட்ச் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாட்சில் நேரத்தை கால்குலேட் பண்ண முறையில் எதுவும் ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்குறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் 1 நிமிடம் 12 நொடிகள் எத்தனை சதவீதம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது 1 மணி நேரத்தில் 1 நிமிடம் 12 நொடிகள் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் பேப்பர் தூத்துறோம் அப்படின்னா 100க்கு 10 மதிப்பெண் அப்படின்னா 10/100 அப்படி போட முடியுங்களா. அதே போல் 1 மணி நேரத்தில் 1 நிமிடம் 12 நொடிகள் எத்தனை சதவீதம் அப்படின்னா 1 நிமிடம் 12 நொடிகள் டிவைடட் பை 1 மணி இன்ட்டு 100. என்ன காரணம் அப்படின்னா சதவீதத்தில் கேட்குறனால இன்ட்டு 100 நம்ம போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகப்படியாக இருக்குது எந்த கண்டுபிடிக்கணுமோ அதுக்காக 1 நிமிடம் 12 நொடிகள் மேலே போட்டு டிவைடட் பையில் பார்த்திங்கன்னா 1 மணி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சதவீதனால இன்ட்டு 100 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? இதில் 1 நிமிடம் அப்படின்றதுனா குறிப்பாக பார்த்திங்கன்னா 1 நிமிடம் அதேபோல் 12 நொடிகள் இருக்குது. எது குறைவாக இருக்கிறதோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நொடிகள் தான் கம்மியானது. அதனால் 1 நிமிடத்தில் பார்த்திங்கன்னா 60 நொடிகள் இருக்குது. அதனால் 60 + 12 நொடிகள் 12. கீழே பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு எத்தனை நொடிகள் அப்படின்னா 1 நிமிடத்துக்கு பார்த்திங்கன்னா 60 நொடிகள், 1 மணி நேரத்துக்கு 60 × 60 3060 600 நொடிகள். அப்போ 60 + 12 டிவைட் பை 3600 இன்ட்டு அந்த 100. அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த இதில் ஃபார்முலா அப்புறம் நம்ம அப்ளை பண்ணிட்டு அதில் அப்படியே அந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த 0 அந்த மாதிரி 0க்கு 0 கேன்சல் பண்ணிடும். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. அப்புறம் டிவைட் பண்ணும்போது 36 மேலே பார்த்திங்கன்னா 2, அதாவது 36 2ஆல் டிவைட் பண்ணிடும். மொத்தம் பார்த்திங்கன்னா 60 + 12 72. சரிங்களா? 72 டிவைட் பை 3600 இன்ட்டு 100. அப்போ இந்த 2 0க்கு 100ல் இருக்க 2 0க்கு கட் பண்ணியாச்சு. 36 × 72னா 36 × 2 72. சரிங்களா? அப்போ 2%. இது மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அதாவதுனா இதில் நமக்கு எப்பொழுதுமே கண்டிப்பாக அந்த டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த நேரத்தின் அடிப்படையில் மணி நொடி நிமிடம் இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த இதே போல் நம்ம அப்ளை பண்ணணும். அதாவது எவ்வளோ கேட்குறாங்களோ அதை கீழே பண்ணிட்டு நம்ம அந்த மாதிரி சதவீதத்தில் கேட்குறாங்க அப்படின்னா இதே மாதிரி இங்கே ஃபார்மெட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எளிய முறையில் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஆன்சர் கொடுக்கும்போது நீங்களே ஈஸியாக கால்குலேட் பண்ணி ஆன்சர் பார்த்தேமே நம்ம தெரிஞ்சக்கூடிய விடையில் இருக்கும். சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.